ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டே வந்து எப்படி போச்சுன்னு நான் அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இன்னொன்று வாய்ஸ் வந்து என்னோடய ஸ்டோரி 2025 ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து மண்டே டியூஸ்டே இந்த 2 நாள் எடுத்த வீடியோ. மண்டே வந்து ரிஷிக்கு உடம்பு சரியில்லை, அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன். அந்த வீடியோ தான் இதில் ஃபுல்லாகவே வந்து காமிக்கிறேன். அப்புறம் செகண்ட் டே வந்து ஈவினிங் மட்டும் நாங்கள் லைட்ஸ் பார்க்க போன வீடியோ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2025 என்னோடய சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நாங்கள் வந்து ஒரு இடம் வாங்கியிருந்தோம், அது ஒரு சக்ஸஸாக நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்து வாங்கியிருந்தேன். சக்ஸஸ்ன்னு வந்து நிறைய வந்து இதே மாதிரி அடிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்படிலாம் நடந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு தான் அப்படி நடக்கவே இல்லையே. நான் வந்து சும்மா தான் சொன்னேன். எனக்கு வந்து இதிலலாம் பெருசாக வந்து ஆசையெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு நடக்கவும் இல்லை. என்ன தான் நடந்துச்சு என்னோடய 2025 அப்படின்னு பாருங்கள். எல்லாருக்குமே வந்து நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு இல்லையே, கெட்டதாகவும் நடக்கும். நமக்கு அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் கெட்டதாக நடக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு போல். பரவாயில்ல. இந்த வருஷம் 2025 வந்து குட் ஆர் பேட், எனக்கு வந்து ஒரு 95% பேடாக தான் இருந்துச்சு, 5% குட்டாக இருந்துச்சு. அது எதனால் குட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷினால தான் இருக்கும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நல்லது நான் வந்து சொல்கிறேன். குட் என்ன நடந்துச்சு அது சொல்கிறேன், அப்புறம் பேடுக்கு போகலாம். ஏன்னா குட் வந்து கம்மியாக தான் இருக்குது, பேடு வந்து ரொம்ப நிறைய இருக்குது. 2025 குட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துச்சு என்னோடய சேனலுக்கு. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து 2024 ஸ்டார்ட் பண்ண சேனலு 2025 தான் என்னால் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸே வந்து கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அது ஒரு ஹாப்பியான நியூஸு. அன்றைக்கி வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ஆகி ஒரு 2 வாரத்தில் வந்து நான் அம்மாவை வச்சு கேக் கட் பண்ணேன். அதுவும் ஒரு ஹாப்பியான நியூஸு. அப்புறம் வந்து ரிஷிக்கு வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் 2nd மொட்டை போட்டோம். அப்புறம் ரிஷிக்கு வந்து வித்யாரம்பம் பண்ணோம். ரிஷிக்கு வந்து சில்வர் செயின் எடுத்தோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணது எங்கள் அப்பாவோட ரெங்கு பெட்டியில் வந்து எங்கள் அப்பாவோட திங்ஸ் இருக்கிற ஒரு vlog வந்து நான் போட்டிருப்பேன். அது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணது. இவ்வளோ தான் வந்து இந்த வருஷம் நல்லதாகவே நடந்தது. அப்புறம் நினைப்பீங்க, நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலையா, வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலையா அப்படின்லாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். வெட்டிங் ஆனிவர்சரியும் சரி, பர்த்டேயும் சரி, ரிஷியோட பர்த்டேயும் சரி. அப்புறம் வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. அது என்னென்னு நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ பேட் என்னன்னு சொல்கிறேன். பேடுன்னு பார்த்தீங்கன்னா 2025 நிறைய இழந்தது மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீல்லாம் இல்லை, உண்மையாகவே நிறைய இழந்துட்டேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாம் வந்து நம்மளை விட தள்ளி போகுதோ இல்லை இனி போகுமோ அப்படிலாம் வந்து தோணும். ஏன்னா இந்த 2025 வந்து முன்னாடி இருந்தது மாதிரி நான் இப்போ இல்லையோ அப்படின்லாம் தோணும். நிறைய கோபம் தான் கூடுதலாக இருந்துச்சு 2025. அவ்வளோ ப்ரெஷர், டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. 25 இல்லை, 24 உடம்பு சரியில்லை. 24 ஆகஸ்ட்லேருந்தே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, நாங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு அம்மா வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். ஒரு வருஷம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலாக தான் இருந்துச்சு. அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற டைமில் வந்து ரிஷிக்கு வந்து 1 இயர் கரெக்டாக 1 வயசு பர்த்டே முடிஞ்சு மொட்டை அடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஒரு வருஷம் 1.25 வருஷம் ஃபுல்லாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு பார்க்குறத விட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து 2024 இருந்து ஒரு சர்ஜரி முடிஞ்சுது. அப்புறம் 2025 வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்தது. எல்லாமே சரியாகி ஓகே, ஆள் வந்து கொஞ்சம் ஓகே ஆகிட்டாங்க அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து 3 மந்த்ஸ் கூட ஆகலை. டக்குன்னு சடனாக ஒரு டெத்து நடந்துச்சு. அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஒரு 2 டேஸ் வந்து 2 டேஸ் ஃபுல்லாக கூட இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது. டக்குன்னு வந்து சுகர் லோ ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம்.
டக்குன்னு வந்து 2 நாளில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்துட்டாங்க. ஸோ 2025 வந்து எனக்கு வந்து என்கிட்ட இருந்து ஒரு கையே போனது மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. இந்த 2025 வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். 1.5 மாதம் வந்து டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அம்மாவோட கேரக்டரும் சரி, என்னோடதும் சரி, எங்கள் ஹஸ்பண்டோடதும் சரி, இப்போ வந்த ரிஷியோடதும் சரி, நாங்கள் 4 பேருமே வந்து எப்போவுமே வந்து வெளியே போகிறது வந்து ரொம்ப விரும்புவோம். எப்போவுமே வெளியே போகிறது விரும்புவோம். வெளியே சுற்றணும், வெளியே கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு எப்போவுமே வெளியே போயிட்டே இருப்போம். ஆனால் வந்து 2025 வந்து அம்மாவை கூட்டிகிட்டு நாங்கள் வெளியே போனோன்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துக்கு தான் போனோம். ஒன்று நுப்பந்தல் கோயிலுக்கு அம்மாவுக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு போனது. இன்னொரு வந்து அம்மாவுக்கு வந்து லெமூர் பீச் நாங்கள் போயிருந்தோம் ஒரு நாள். நாங்கள் ஃபேமிலியாக இந்த 2 இடத்துக்கு தான் நாங்கள் வந்து மொத்தமே வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போனது, வெளியே போனதுன்னா. மற்றபடி எல்லாமே வந்து ஃபுல்லு வந்து ஹாஸ்பிட்டல் தான். 2025 ஹாஸ்பிட்டல் போனதுக்கு கணக்கே இல்லை. ஏன்னா அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. ரிஷியை கூட்டிகிட்டு போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரிஷியை வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளாடி வந்து விட மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்களை வந்து விட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ரிஷியை வச்சுட்டு கார்லேயே இருப்பாங்க ஃபுல் டைம். நாங்கள் காலையில் போனால் நாங்கள் வர்றதுக்கு வந்து ஈவினிங் ஆகிரும், அந்த மாதிரி ஆகிரும். ஸோ அவ்வளோ நேரம் வந்து ரிஷியை வச்சுட்டு அவங்க கார்லேயே இருப்பாங்க. நான் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். ஸோ இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து 2024 25 வரை வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து அம்மாவை பார்த்தது கஷ்டம் நான் சொல்லலை. அம்மா தான் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நோய் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களை விட அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஆயிட்டுமே வந்து ரெடியாகி கிளியராகி வீட்டுக்கு வந்து சடனாக இந்த மாதிரி ஆனது வந்து ஒரு சக்ஸஸ் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. இவ்வளோ நாங்கள் பண்ணதுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் இல்லையே, ஒரு ரிசல்ட் இல்லையே, நம்ம வந்து அம்மாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டும் அவங்க வந்து ஒரு நல்லா இருக்க முடியலையே, அந்த மாதிரிலாம் வந்து தோணுச்சு எனக்கு. ஸோ இதை திங்க் பண்ணியே இந்த வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட்லேருந்து இதை திங்க் பண்ணி இந்த வருஷமே வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா வீட்டில் இருந்தால் எதாவது ஆயிரும் அப்படின்னு எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே போகலாம், இங்கே போகலாம். அதிகம் வந்து இந்த வருஷம் அம்மா இறந்ததுலேருந்து நான் சமைக்கவே இல்லை வீட்டில். அம்மா இருந்தது வரை ஃபுல்லாக வந்து வீட்டில் தான் சமைப்போம். வெளியேருந்து ஃபுட் அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுக்கக்கூடாது. அதனால் வந்து ஃபுட் எல்லாமே 3 நேரமும் வந்து 3 ஃபுட்டு வைப்பேன். அந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஃபுட்டு வைப்பேன். ஆனால் அம்மா இறந்ததுலேருந்து வந்து கரெக்டாக சமைக்கிறது இல்லை, அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதிகமாக வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஹஸ்பண்ட் வந்து. ஏன்னா வீட்டில் இருந்தால் ஏதாச்சும் வந்து நம்ம நினச்சிட்ருப்போம், நாங்கள் 3 பேர் மட்டும்தான். அதனால் அந்த மாதிரிலாம் வந்து 2025 வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான வருஷம்னே வந்து சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறது மாதிரியே இருக்குது. ஏதாச்சும் ஒன்று வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போகிறது மாதிரியும், அவங்களுக்கு ஒரு சர்ஜரி நடக்கிறது மாதிரியும், அந்த மாதிரியே இருக்குது எங்களை சுற்றி இருக்கிறவங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்களோ, அந்த மாதிரிலாம் 2025 வந்து ஆயிடுச்சு. இப்போவுமே இன்றைக்குமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறது வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னன்னே தெரியல இந்த வருஷம். சரி, 2025 தான் இப்படி ஆயிடுச்சு. 2026 அதுவாச்சும் கொஞ்சம் நல்லதாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. நான் கடவுள்கிட்ட வேண்டுறது ஒன்று தான், எங்களுக்கு அது கொடு, இது கொடு, சொத்து கொடு, அந்த மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். கேட்குறது ஒன்று தான், நோய் இல்லாமல் வீட்டில் இருக்கணும். நாங்களும் சரி, எங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நோய் மட்டும் வந்துடவே கூடாது. வந்தால் அவ்வளோ கஷ்டம்னா பார்க்குறவங்களுக்கு கஷ்டம் இல்லை, நோய் வந்தவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 2026 எல்லாருக்கும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோடய இந்த 2025 ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.